பிவிசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா அதாவது டிவிகே அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகம் அதாவது தற்குறிகள் வெற்றி கழகம் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த புதிய கட்சி அப்படின்னு நம்ம இப்படி பல்வேறு விதமாக எப்படியெல்லாம் மாடுலேஷன்ல சொல்லணும்னாலும் நாம சொல்லிக்கலாம். சரிங்களா? அந்த தற்குறி வெற்றி கழகத்தினுடைய கட்சியிலிருந்து புதிதாக ஒரு அப்டேட் வந்திருக்கிறது. எதற்காக அந்த முடிவுகளை அவர்கள் எடுத்தார்கள், என்ன முடிவை அவர்கள் எடுத்தார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில விரிவாக நாம இன்னைக்கு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஒண்ணும் இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம வீடியோவை பாக்குற அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 80% பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்க உடனடியாக நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். குறிப்பாக இந்த தாவேகாவினர் வந்து அவருடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், அவர்கள் கட்சி ஆரம்பித்த விதமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே பார்க்கிறப்போ நாம வியந்து பாக்குறோம். அட, உலகத்துல இப்படி ஒருத்தவன் இருக்க முடியுமா, இப்படி ஒருத்தவன் கட்சி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம வியந்து பார்த்திருக்கிறோம். ஏன்னா கட்சி பேரையே இவர் எக்ஸ் வலைதளத்துல தான் அறிவித்தாரு, கொடியையே இவர் சமூக வலைதளத்தில் தான் அறிவித்தாரு. அதனால இப்பேற்பட்ட கட்சியோ இப்பேற்பட்ட தலைவர்களையோ இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட கட்சி ஒரு புதிய முடிவு எடுத்திருக்கு. என்ன முடிவு தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரத்துக்கு போனாரு. அப்படியே கொளத்தூர் தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போக முயன்றாரு. ஆனா பெரம்பூர் தொகுதியிலேயே மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு தாவேகா ரசிகர்கள், அதாவது விஜயனுடைய ரசிகர்களே மரண பயத்தை காட்டிட்டாங்க. விஜய் வண்டியே போட்டு மறிச்சு விஜய் வண்டி அப்படியே டைட் பண்ணி அவரை பிரச்சாரத்துக்கு போக விடாம, அவரை பேச விடாம, இந்த தவிட்டு தற்குறிகள்லாம் அவரை சூழ்ந்து நின்று அவருடைய வண்டியை வாகனத்தை மறிச்சு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்து பட்டாசு வெடிச்சு அந்த பட்டாசுகள் பொதுமக்கள் மேல பட்டு அது வெடிச்சு அது காயமாகி இந்த மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் நிறைய சிக்கல்களை கொடுத்துட்டாங்க. காவல்துறையினர் பேரிகார்டை போட்டு அந்த தெருவுல பேரிகார்டை போட்டு இழுக்கிறாங்க. போகாதீங்கடா தடுத்து நிறுத்துறாங்க. அந்த பேரிகார்டையே தூக்கி போட்டுட்டு காவல்துறையை தூக்கி ஓர போட்டுட்டு இந்த நம்முடைய தவிட்டு தற்குறிகள் பிச்சு அடிச்சுட்டு ஓடி விஜய ஒரு வழி பண்ணிட்டாங்க. சரி, அப்பா எப்படியோ முடிச்சிட்டேன்டா, பெரம்பூர் தொகுதியை முடிச்சிட்டேன், சரி அந்த பக்கம் கொளத்தூர் பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொளத்தூர் பக்கம் விஜய் திருப்பினா அங்கேயும் போய் முட்டுக்கட்டை போடுறாங்க நம்ம தவிட்டு தற்குறிகள். அதாவது இந்த தாவேகாவுக்கு விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது திமுகவோ அதிமுகவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ இவங்கெல்லாம் வேற யாரும் இல்ல. இந்த தாவேகா கட்சி அழிப்பதற்கு இவங்கெல்லாம் யாரும் அழிக்கிற வேலையை பார்க்கல. விஜயனுடைய ரசிகர்களே அந்த தாவேகா கட்சி அழிச்சிருவானுங்க, இவனுங்களே விஜய் அழிச்சிருவானுங்க அப்படிதான் நாம சொல்லணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு மனுஷன் வராருனாக்க அவரை பத்திரமா இட்டுன்னு வந்து அவரை பேச வச்சு இட்டுன்னு போயிட்டு விடணும். அவரை இட்டுன்னு வந்து இட்டுக்குன்னு போகணும் பத்திரமா, புரியுதுங்களா? ஆனா இவனுங்க அவனுக்கு கொடுக்குற கொடாச்சல்ல அவருக்கு மண்டை காஞ்சிடுது. அதனால என்ன பண்ணாருனாக்க கொளத்தூர் பக்கமே போக விடாம இந்த தாவேகா ரசிகர்லாம் ரோட பிளாக் பண்ணி அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விசில் அடிச்சு இவனுங்க பண்ண டார்ச்சர்ல விஜய் கொளத்தூருக்கு போகாமலே திரும்பிட்டார். கொளத்தூர் யாருடைய தொகுதி? மு.க. ஸ்டாலின் தொகுதி. உடனே தாவேகாவினர் வந்து மு.க. ஸ்டாலின் சதி செய்து விட்டார், அதிக அளவிலான விஜய் ரசிகர்களை அந்த ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் சதி செய்து விஜய பிரச்சாரம் பண்ண விடாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளப்பினாலும் கிளப்புவானுங்க. சரிங்களா? ஆக மொத்தம் விஜய கொளத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி அவர் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பினால் தடுத்து நிறுத்தி அவரை பிரச்சாரமே பண்ண விடாம திருப்பி அனுப்பிட்டாங்க. இதனால காண்டான விஜய் தாவேகா தரப்பு ஒரு புதிய பிரச்சார யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் கிட்ட கேட்டோம், என்னங்க மாஸ்க் காட்டிட்டீங்க போல இருக்கு, பெரம்பலூர் கொளத்தூர்லாம் தொகுதியெல்லாம் போயிட்டு உங்க தலைவர் மாஸ்க் காட்டிட்டாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவேகா நண்பர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்னாரு, இனிமே பிரச்சாரத்துக்கு போக மாட்டாருங்க, முக்கியமான தொகுதிக்கு தான் பிரச்சாரத்துக்கு நம்ம விஜய் அவர்கள் இனிமே போக போறாரு. அவருடைய தொகுதி, அப்புறம் அவருடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய முக்கியமான தொகுதிகளுக்கு தான் அவர் பிரச்சாரம் போவாரு. மற்ற தொகுதிகள்லாம் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறாங்கன்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு திருத்தணியில யாராவது போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் தாவேகா சார்பில், அந்த வேட்பாளருடைய பெயரை சொல்லி அவரை பக்கத்துல நிறுத்தி வச்சு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ பேசுவாரு. அந்த வீடியோவில் அந்த திருத்தணி தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனைகள் வந்து செய்யப்படாமல் இருக்கிறது, அந்த தொகுதி எம்எல்ஏ, அதாவது அவங்களுக்கு தாவேகாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன மாதிரியான குறைகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு காணொலியை எடுத்து கொடுப்பாரு, ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. அதை எல்இடி ஸ்கிரீன்ல அந்த திருத்தணி ஃபுல்லா போட்டு காட்டும். விஜய் வந்து இங்க பாருங்க, விஜய் வந்து எனக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காரு, இந்த தொகுதியில இந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு, தாவேகா ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகுதியில இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய தொகுதிகளுக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்களாமா. இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிக்கும் அந்த மாதிரி வீடியோ தயாரிச்சு வீடியோ பேசி
அந்த வீடியோ காணொலிகளை தான் மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் போட்டு காட்ட போவதாக தாவேகா தரப்புல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. நம்முடைய தாவேகா நண்பரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இனிமே விஜய் அவர்கள் சில முக்கியமான தொகுதிக்கு மட்டும்தான் பிரச்சாரம் போவாரு. மற்ற தொகுதிகளில் அத்தனையுமே விஜய் அவர்கள் அந்த தொகுதி எம்எல்ஏவாக வேட்பாளராக நிற்கிறார் இல்லைங்களா, அவர் கூட எடுத்த வீடியோ, இவர்கள் பேசிய வீடியோ தான் இனிமே மற்ற தொகுதிகளில் பிரச்சாரமாக வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாம இன்னும் 23 நாள் தான் இருக்குது. இந்த 23 நாள்ல 234 தொகுதியிலும் போய் போட்டியிட முடியுமானா முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், இவனுங்கெல்லாம் தவிட்டு தற்குறி அரசியல்னா என்னன்னே தெரியாத பயலுங்க அப்படின்னு நாங்க தொடர்ச்சியாக சொல்வதற்கு ஒரே காரணம், இவ்வளவு நாள் பனையூருக்குள்ள பதிக்கிட்டு இன்னைக்கு வெளியில வராயா. எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரா இல்லையா? அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு இன்னும் முடிக்க முடியல. இன்னும் முடிக்க முடியாம சில தொகுதிகள் அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை நெருங்கிட்டாரு. இன்னும் தொகுதிகளுக்கு இப்ப போய்கிட்டு இருக்காரு. தினம்தோறும் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இவனுங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கானுங்களே, வேட்பாளரே இப்பதான் அறிவிச்சிருக்கானுங்க. இவனுக்கு இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுதான் உண்மையான ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு நடிகனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுதான். அப்போ மக்களை நேரடியாக போய் சந்திக்காம நம்ம ஒரு வீடியோ எடுத்து அதை எல்இடி ஸ்கிரீன்ல எல்லா தமிழ்நாடு முழுக்க போட்டு காட்டினா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தவன் நினைக்கிறான்னா, அவனை இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் நம்புறீங்களா? அதான் நான் கேட்கிறேன். உண்மையாலுமே விஜய் ரசிகர்கள் தனி உலகத்துல வாழறானுங்க. அவனுக்கு உலகத்துல விஜய் சிஎம் ஆயிட்டாரு. விஜய் தான் இப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வர், அப்படிதான் அவங்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. உண்மையாலுமே இப்படிப்பட்ட ஒரு தற்குறி கூட்டத்தையா நம்ம தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்குன்னு நான் பல முறை சங்கடப்பட்டிருக்கேன். என்னடா இப்படி ஒரு கூட்டம் நம்ம தமிழினத்துல இருக்கா? இப்படி அப்படியே கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய கூட்டம் நம்ம தமிழினத்துல இருக்கா? அப்படி ஒரு கூட்டத்தை நம்முடைய தமிழர்கள் வளர்த்து வச்சிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. இவனுங்களுக்கு நார்த் இந்தியன்ஸே பரவாயில்லையே. நாம நார்த் இந்தியன்ஸ் வடக்கன்ஸ், பீடாவாயன்ஸ் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனுங்களை விட 1000 மடங்கு முட்டா பேசுங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறத இப்பதான் நான் பாக்குறேன். இந்த தவிட்டு தற்குறிகள் சொந்த கட்சிக்காரனையே பிரச்சாரத்துக்கு வரதுக்கு பயப்படுறான் இவனுங்களை பார்த்துட்டு. அவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கட்சி தலைவரே நிம்மதியா அவரோட தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போக முடியல. அந்த அளவிற்கு இவர்கள் பண்ணக்கூடிய சேட்டையால இன்னைக்கு போய் திரும்ப பனையூருக்குள்ளேயே முடங்கி விட்டார். இனிமே அவர் நேர்ல பேச மாட்டார் விஜய் அவர்கள். இனிமே அவர் சில முக்கியமான தொகுதி, அவர் தொகுதி, அப்புறம் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய தொகுதி, அப்புறம் மற்றபடி எல்லாமே வீடியோ ஷூட் தான். இனிமே நடிகர் விஜய் அவர்கள் வீடியோ கான்பரன்சிங்ல மட்டும்தான் பேசுவாரு, வீடியோ எல்இடி ஸ்கிரீன்ல மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்ற தகவல்களை அந்த தாவேகா நண்பர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க அந்த வீடியோ கான்பரன்சிங் மூலமாக எல்இடி ஸ்கிரீன் மூலமாக விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான வாகனங்களை புக் பண்ண சொல்லியிருக்காங்களாம். அந்தந்த தொகுதியில போட்டியிடக்கூடியவர்களை புக் பண்ண சொல்லியிருக்காங்களாம். இதை ஒரு சிலருக்கு மிகுந்த அதிருப்தி ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2 கோடி வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறமும் நாங்க இந்த மாதிரி செலவுலாம் நீ விஜயம் வரமாட்டாரு, விஜயம் வராம நாங்க அவர் பேசுற வீடியோவை கொண்டு போய் போட்டா எப்படியா எங்களை ஓட்டு போடுவாங்க, எங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். நிர்வாகிகள் முதற்கொண்டு மன புழுக்கத்துல இருக்காங்களாம். ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில நான் நிக்கிறேன்னு வச்சுங்களேன், என் கட்சி தலைவர், நான் எந்த கட்சி சார்பா நிக்கிறேனோ அந்த தலைவர் என் பேரை உச்சரிச்சு எனக்காக ஒரு தடவையாவது ஓட்டு கேட்டாதானே அந்த மக்கள் நம்புவாங்க. பரவாயில்ல, தலைவர் கூட நேரடி கான்டாக்ட்ல இருக்கான், அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஒரு நம்பிக்கையா ஓட்டு போடுவாங்க. அப்ப நான் வீடியோவுல இருந்து பேசுறேன், நீ களத்துல பிரச்சாரம் போய் ஓட்டு கேளுனாக்க விஜய் மூஞ்ச தவிர வேற எவன் மூஞ்சாவது அந்த தாவேகா அவங்க ரசிகர்களுக்கே யாருக்காவது தெரியுமா? தாவேகா தொண்டர்களுக்கே தெரியுமா? தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு 4 பேர் மூஞ்சி தெரியும். செங்கோட்டையன், விஜய், ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், லொயாலாமணி, ராஜ்மோகன். இவனுக்கு இந்த 6 பேர் மூஞ்ச தவிர்த்து வேற யாரு மூஞ்சாவது இந்த தாவேகா தொண்டர்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அப்போ நீ அந்த வேட்பாளர், முகமே தெரியாத வேட்பாளரை எப்படி நீங்க அறிமுகம் செய்வீங்க? இப்போ விஜய் என்னதான் ஒரு ஸ்டாரா இருந்தாலும் அவர் பக்கத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு தொகுதியில போட்டியிட ஒரு தம்பியை பக்கத்துல நிக்க வச்சு இவராங்க வேட்பாளர் விஜய் சொன்னாதானே அவருடைய முகம் அந்த தொகுதியில பிரபலமாகும். அதனால என் முகத்தை கூட பிரபலமாக்க முடியலையே, நான் எப்படா ஓட்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்தந்த தொகுதியில நிற்கக்கூடிய தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் இன்னைக்கு விழி பிதுங்கி நிற்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு புரியாம நிற்கிறாங்க. எப்படி அவரை கூட்டு இங்க பிரச்சாரத்தை கொண்டு வருது, எப்படி கூட்டு பத்திரமா கூட்டு போறது? உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா, அந்த தாவேகா ரசிகர்கள் என்ன தெரியுமா, விஜய் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு, பெரம்பூர் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. நான் என்ன சந்தோஷப்பட்டுக்கிறேன் தெரியுமா? அப்பா, எவனும் சாவல, எவனையும் இந்த விஜய் சாவடிக்கல, எவனையும் பொணமாக்கிட்டு இவன் போகல அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். அதனால இந்த தாவேகாவினுடைய அந்த வேட்பாளர்களும் கொஞ்சம் கிளியில தான் இருக்காங்க. அவரை கூட்டுன்னு அவரை இட்டுன்னு போறதுக்குள்ள எத்தனை பேரை கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பீதியில இருக்காங்க.
அதனால அவங்களும் மனசை தேத்திக்கிட்டு தான் இந்த எலெக்ஷனை வந்து சந்திக்க போறாங்க. இந்த எலெக்ஷன்ல தாவேகா எல்லாரும் சொன்னாங்க 15% வரைக்கும் ஓட்ட பிரிக்கணும். நான் அடிச்சு சொல்றேன் 10 to 13% இந்த டிவிகேவினுடைய ஓட்டுகள், அதிலும் முக்காவாசி செல்லா ஓட்டுகள் அப்படிதான் நாம சொல்லணும். அதனால விஜய் அவருடைய பிரச்சாரம் என்பது முடங்க போகிறது. இந்த 23 நாள்ல ஒன்னும் விஜய் ஒன்னும் பிரச்சாரம் பண்ணி கிழிக்க போறதெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அப்ப அவருடைய பிரச்சாரம் என்பது முடங்க போகிறது. இனிமேல் அவர் டிஜிட்டல் வாயிலாக, இனிமேல் எல்இடி ஸ்கிரீன்களின் வாயிலாக, காணொலி காட்சிகளின் வாயிலாக, சமூக வலைதளங்கள் வாயிலாகத்தான் இனிமேல் பிரச்சாரத்திற்கு வருவார்னு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து நமக்கு சொல்லுது. அதை இன்னும் ஒரு வாரம் போனச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு. இதுக்கு அவனுக்கு புது உருட்டுவாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சுங்க, குறுகிய காலகட்டங்க, விஜயால 204 தொகுதிக்கும் போக முடியாதுங்க, அதனால தாங்க வீடியோவா ரெடி பண்ணி போடுறோம் அப்படின்னு அவனுக்கு புதுசா முட்டு கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு தயங்காத பயலுக்கு தான் இந்த டிவிகே பயலுக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. சரிங்களா? நன்றி.